ஹாய் டியர்ஸ், இன்றைக்கி என்னோடய ஃபேவரட்டான மட்டன் வச்சு நிறைய வெரைட்டிஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு மட்டன்னா அவ்வளோ பிடிக்கும். அதுக்கு மெயினான ரீசன் எங்கள் அவ்வா தாத்தா தான். சின்ன பிள்ளைல எங்கள் தாத்தா காலையிலே கூட எடுத்துகிட்டு போயிட்டு மட்டன் வாங்கிட்டு வருவாங்க. கொஞ்சோண்டு தான் வாங்கிட்டு வருவாங்க. ஆனால் அதை வச்சு எங்கள் அவ்வா ஒரு சூப்பரான குழம்பு பண்ணுவாங்க பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வர அந்த குழம்பை நான் எங்கேயுமே சாப்பிட்டதில்லை. குழம்பு தண்ணியாக தான் இருக்கும். ஆனால் அந்த ரைஸில் சுட சுட ஊற்றி சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் எத்தனை மணிக்கு போனாலும் எனக்குன்னே அந்த மட்டன் குழம்பு வந்து ஒரு கிண்ணத்தில் வெயிட் பண்ணும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த குழம்பு. இது மட்டன் சாப்பிட்றப்பெல்லாம் அவங்களோட ஞாபகம் வந்துகிட்டே போவோம். அவங்கள ரொம்பவே இப்போ மிஸ் பண்ணுறோம். இன்றைக்கி நான் வந்துட்டு கோலா உருண்டை குழம்பு, கோலா உருண்டை ஃப்ரை, மட்டன் சுக்கா, மட்டன் லிவர் ஃப்ரைன்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணியிருந்தேன். இதில் அல்டிமேட்டாக வந்தது மட்டன் கோலா உருண்டை தான். டாப் நாச் அப்படின்னு சொல்லலாம். நம்ம சமைக்கிறது நம்மளே பாராட்டலைன்னா எப்படி? அப்போ தான் நமக்கே ஒரு மோட்டிவேட் ஆகும், நம்ம நல்லா சமைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி என்னோட டாப் நாச்சான இந்த ரெசிபி நாளைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். சமைக்கிறப்பவே டெம்ட்டாக ஆரம்பிச்சு ஆளாக இன்றைக்கி நான் தான் சாப்பிட்டேன். எல்லாமே வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்தது. சுட சுட சாதம் போட்டு சூப்பராக சாப்பிட்டேன்.